நாட்களிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் வாக்கு தத்தமாக நாம் இந்த நாளிலே நாம் வேத வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதனுடைய பின்பகுதியாகிய வேத பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்பதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்த செய்திதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த மார்ச் மாதம், இந்த முதல் வாரத்தில், இந்த மாதத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பா, அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்தாலும் அந்த சிறையிருப்பின் தேசத்திலும் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்து ஒரு எதிர்காலம் இஸ்ரவேலுக்கு உண்டு என்பதை நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறது போல, இன்றைக்கும் எங்கள் தேவ ஜனத்துக்கு ஒரு எதிர்காலம், நம்பிக்கையின் காலம், விடுதலையின் காலம், ஒரு வெற்றியின் காலம் உண்டு என்பதை எங்களோடு நீங்கள் பேச இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:7-14, 31:14. ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் முழுவதும் கவனிங்க. எரேமியாவின் புஸ்தகம் முழுவதும் நியாய தீர்ப்பை பற்றியும் அந்த பகுதி, அதாவது இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிறதான எல்லா வார்த்தைகளும் நியாய தீர்ப்பை பற்றியும் எச்சரிப்பை பற்றியுமே என்ன பண்ணார்னா இஸ்ரவேலுக்கு அறிவித்தார். யூதா அந்த இஸ்ரவேலுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் 30, 31, 32, 33 இந்த 4 அதிகாரங்களில் மட்டும்தான் இஸ்ரவேலுக்கு எதிர்கால ஒரு செழிப்பான வாழ்க்கை இருக்கிறது என்பதை, ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை எரேமியா என்ன செய்திருக்கிறார்னா தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எரேமியாவின் வாயிலிருந்து ஜனங்கள் எப்போ கேட்டாலும் ஒரு நியாய தீர்ப்பையும் அழிவின் செய்தியுமே கேட்டு பழகின யூதா மற்றும் இஸ்ரவேலுக்கு நல்ல செய்தி என்று சொல்லப்படுகிற இந்த செய்தி இந்த புத்தகத்தின் நடு மையத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கும் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளோடு பேசுகிறதான செய்தி என்ன அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி எப்படி நியாய தீர்ப்பை பற்றியும் எச்சரிப்பை பற்றியும் அழிவை பற்றியும் அவர் சொன்னாரோ, அவர் சொன்ன அந்த செய்தி அவர் மனதுக்கே என்னத்தை கொண்டு வந்ததுன்னா வேதனையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. வேதத்திலேயே கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவர் இந்த எரேமியா. அல்லேலூயா. எப்பொழுது தன் ஜனத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று தேவன் உரைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜனத்தின் மத்தியிலே அழுது கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தேவன் மனிதன் தான் யாரு? எரேமியா. அல்லேலூயா. அந்த தேசத்தின் அழிவின் நிமித்தம், இந்த யூதா மற்றும் இஸ்ரவேலுக்கு வரப்போகிற அழிவின் நிமித்தம் எரேமியாவை கர்த்தர் திருமணம் கூட நீ செய்ய வேண்டாம், நீ உன் குடும்பத்துக்காக என்ன பண்ணுவ, அழ வேண்டி வந்துருன்னு பிரம்மச்சாரியாகவே வைத்திருந்தார் எரேமியாவை. அல்லேலூயா. அன்னகர்களாக அழைக்கப்பட்டவர்களும் உண்டு என்று இயேசு புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிற பிரகாரம் இந்த எரேமியா தேவனுக்காய் அன்னகனாய் அழைக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவர் பிரம்மச்சாரியாகவே இருந்து மரிச்சிட்டார் ஊழியம் செய்து. அல்லேலூயா. ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு நம்பிக்கையான கனவு ஒன்று கண்டார் என்று சொன்னால் அது இந்த 30, 31, 32, 33 இந்த 4 அதிகாரங்களில் அது இடம் பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் விரும்பிய வண்ணம்
அவர் தன்னுடைய எதிர்கால இஸ்ரவேலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றதை, தன்னுடைய அந்த கனவை தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட இந்த வேத பகுதிகள் தான் இந்த வேத பகுதி. அல்லேலூயா. அப்போ நாம் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அதைத்தான் எரேமியா சொல்லுகிறார், உங்கள் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? இரக்கம் செய்வார். உங்கள் தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். ஆனால் இந்த யூதா மற்றும் இஸ்ரேல் ஏன் பாபிலோனுக்கு அடிமைகளாக போனாங்க அப்படின்னா, முதல்ல இஸ்ரேல் தான் பாவம் செய்தது, இஸ்ரவேல் தான் பாவம் செய்தது. அதற்கு பின்பாக தென்னாடாகிய யூதாவும் பாவம் செய்தது. இந்த ராஜாக்கள் எல்லாரும், யூதா இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனையை அவர்கள் விடாப்பிடியாய் செய்ததினாலே கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருந்தார், நீங்க இப்படியே பண்ணினீங்கன்னா உங்களை அந்நிய தேசத்துல குடி ஓட்டுவேன். என்ன பண்ணுவேன்? குடி ஓட்டுவேன், எல்லாம் அவங்க துரத்தப்படுவீங்கன்னு சொன்னார். சொன்னது போலவே இந்த யூதா இஸ்ரவேலினுடைய ராஜாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கடைசி வரலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையவே செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியா எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது இந்த சிதேக்கியா ராஜாவுக்கு அவ்வளோ சொன்னார். ஆனா அதையெல்லாம் அந்த ராஜா கேட்குற மாதிரியே கிடையாது. அல்லேலூயா. தான் இந்த ராஜாக்கள் எல்லாரும் ஆலோசனை, தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனை கேளாததினாலேயே அவர்களும் அவர்களுடைய ஜனங்களும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சிறைப்பட்டு போன இஸ்ரவேல், பாபிலோன்ல இருக்கிற இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் இது. என்ன தீர்க்க தரிசனம்? எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இதுவரையிலும் சிறைப்பட்டது போல, அடைப்பட்டது போல, மறைக்கப்பட்டது போல, கட்டப்பட்டது போல, விடுவிக்க முடியாத ஒரு வியாதி, பலவீனம், கஷ்டம், வருத்தம், சஞ்சலம், பாடு, உபத்திரவம், நிந்தை, அவமானம் என்று எல்லா விதத்திலும் நம்மளை நெருக்கி இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த எரேமியா சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அப்ப நன்மை என்பது நமக்கு எங்கிருந்தும் வராது, தேவனிடத்திலிருந்து தான் வரும். நீங்க என்ன கிரயம் பண்ணினாலும் நன்மையை தேவன் நீங்கள் அனுபவித்திருங்கள் என்று அவர் நமக்கு அனுமதிக்காமல் நன்மையை அனுபவிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் யாக்கோபின் நிருபத்தில் நாம் 1:17 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இறங்கி வருகிறது. என்ன ஈவு? நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரமும். அல்லேலூயா. தேவனே அல்லாமல் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்க ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. ஆனால் இந்த நன்மையை ஒருவன் தடை செய்கிறான். அவன் யாருன்னா பிசாஸ். அவன் யாரு? பிசாஸ். அல்லேலூயா. நன்மையை தடை செய்கிறவன் இருக்கிறான், அவன் பிசாஸ். நீங்கள் தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிச்சீங்கன்னா, தானியேல் ஒரு நன்மைக்காக ஜெபிக்கிறார். அந்த நன்மை வரும்படி தேவன் ஜெபத்துக்கு பதில் அனுப்பிட்டார். ஆனால் அந்த நன்மையை பெர்சிய தேசத்தின் அதிபதி என்ன செய்தானா? தடை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தையின் நிமித்தம் வந்தேன். 13வது வசனம். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க தேவனை தேட நாம் முழங்கால் படியிடும் பொழுது தேவன் நமக்கு பதிலை என்ன பண்ணுவாரு?
அனுப்பி வைப்பார். அல்லேலூயா. ஆனால் அந்த நன்மையை, அந்த பதிலை தடை செய்கிறவன் யார் அப்படின்னு சொன்னா யாரு? யாரு? பிசாஸ். யாரு? பிசாஸ். அப்போ இந்த பிசாசை நீங்கள் எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவனோடு இணைந்து நிற்பீர்களே ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மையானதை என்ன பண்ணுவார்? தந்து விடுவார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு இஸ்ரவேலின் இந்த நன்மையை அவர்கள் கொடுத்த காரியத்தை நாம் இந்த அதிகாரங்களில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணிட்டார். நீங்கள் எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னு சொன்னா அங்க என்ன வாக்கு பண்ணியிருக்காரு பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு முதலாவது அவர் அளித்த நன்மை என்னன்னா அவர்களை அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர பண்ணுவேன். தேவன் அவர்களுக்கு வாக்கு சொல்றார், தேசத்துக்கு அவர்களை அந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. தேவன் அந்த ஜனத்தை திரும்பி வர பண்ணுகிறார் என்றால் அந்த அந்த ஜனத்திற்காக தேவன் என்ன காரியத்தை எதிர்பார்த்தாரோ அதை அந்த ஜனங்கள் அங்கு செய்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, வாக்கு பண்ணின தேவன் திரும்பி வர பண்ணுவேன் கர்த்தர் முதலாவது வாக்கு பண்ணிட்டார். இது யூதா இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறினது என்று நாம நிச்சயமா என்ன பண்ணணும்? பார்க்கணும். நிச்சயமா என்ன பண்ணணும்? பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலுக்கு உண்டான தேவனுடைய சிட்சை என்னன்னு பாருங்க. அவங்க சும்மாலாம் ஆண்டவர் அவங்கள கூட்டிட்டு வரல. அந்த தேசத்துக்கு இப்போ அடிமையா போயிட்டாங்க. இப்போ அவர்கள் வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. எங்க இவர்கள் எங்க இருக்கிறாங்க? சிறையிருப்புல. சிறையிருப்புல என்ன எப்படி இருக்கிறாங்க? உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. 13வது வசனம். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி ஔஷதங்களும் இல்லை. அல்லேலூயா. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்து நிமித்தம் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். அல்லேலூயா. இப்ப 70 வருட இந்த சிறையிருப்பிலே பாபிலோன்ல இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கொடிய காயம். என்ன காயம்? கொடிய காயம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டே நாம் சாத்தானால் கட்டப்படுவோமானால் நாம் கொடிய காயத்துக்குள்ள இருப்போம். சர்ச்சுக்கு தான் போறோம், சர்ச்சில் தான் தேவனை என்ன பண்ற ஆராதித்துட்டு வருகிறோம். ஆனால் இன்னும் என் காயம் என்னவா இருக்கிறது? கொடிதான் இருக்கிறது என்றால் நாம் எங்க ஒரு சிறையிருப்பில் சிக்கி கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நம்மள பிசாசு எங்கே ஒரு பக்கம் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அவர்கள் யூதா இஸ்ரவேல் பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்தார்கள். நீங்களும் நானும் ஒரு காயம் ஆறாதபடி, கட்டப்படாதபடி, அது சுகமாக்கப்படாதபடி நாம் இருக்கிறோம் என்றால் எங்கோ நாம் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறோம்? சிறைப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் என்ன பண்ணல? காயம் ஆறல. காயம் எப்படி இருக்குதான்? கொடிதான் இருக்கு. எப்படி இருக்கு? கொடிதான் இருக்கு. அல்லேலூயா. சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். ஏன் இந்த சிக்ஷை? ஏன் இந்த தண்டனை? ஏன் இந்த உபத்திரம்? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த அவமானம்? ஏன் இந்த நிந்தை? ஏன் இந்த கேள்விகள்? ஏன் இந்த இழிச்சொல்கள்?
ஏன் ஏன் என்று இத்தனை கேள்வி கேட்கிறோமே, நம் ஆத்துமா விடுதலையாய் இருக்கிறதா? அல்லேலூயா. கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். யூதா இஸ்ரவேலர் 70 வருட சிறையிருப்பில் அவர்கள் பாபிலோனில் அனுபவித்த தீமை அது. பாபிலோனில் அனுபவித்த தீமை அது. காரணம் என்ன? தேவன் எச்சரித்தும் கேட்காம போன காரணம் தான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எச்சரிச்சும் கேட்காம போனா சிறைப்பட்டு போயிடும். அல்லேலூயா. பாருங்க, யூதா இஸ்ரவேல் அந்த பாபிலோனிலே ஒரு முடிவை எடுத்தார்கள். அது என்ன முடிவு தெரியுமா? அதுதான் இந்த வாக்குத்தத்தத்துக்கான காரணமே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க அந்த சிறையிருப்பில் ஒரு பெரிய மனமாற்றத்துக்குள்ள வந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம சிறையிருப்பில் இருக்கிறோன்னா நம்ம ஒரு பெரிய மனமாற்றத்துக்குள்ள வர வேண்டும். அவங்க எப்படி மனமாறினாங்களாம்? வசனம் சொல்லுகிறது பாருங்க. எரேமியா 31:18 நாம் வாசிக்கிறோம். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். இந்த ஜனங்கள் அங்கே சொன்னாங்க என்னன்னு சொல்லி, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள். எங்க? சிறையிருப்புல. நான் பணியாத மாடு போல் அடிபட்டேன். நம்ம எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அடி மேல அடி கொடுத்தும் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அசரல. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரசங்கத்தை சொன்னேன். கர்த்தர் முதல்ல ஒரு சிறு உளுப்பையை போல வருவார், அப்புறம் பொட்டு பூச்சி மாதிரி வருவார், அப்புறம் எப்படி வருவார்? பால சிங்கம் மாதிரி வருவார். அதுக்கும் திருந்தலைன்னா அவரே வருவார். நான் உன்னை பீறி போடுவேன், யார் உன்னை குணமாக்குவார் அப்படின்னு அவரே வந்துருவார் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. சிறையிருப்புல தேவன் ஏன் சிறையிருப்புக்கு இஸ்ரவேலை அனுப்பினார் என்றால், அங்க போனாதான் நீ சரிப்படுவ அப்படின்னு அனுப்பினார். அல்லேலூயா. அங்க ஜனங்க சொல்றாங்க, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். சொல்றாங்க, அறிக்கையிடுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஐயோ, நாங்க மாடு மாதிரி அடி வாங்குறோம் டாடி, நாங்க மாடு மாதிரி என்ன பண்ணப்படுறோம், கொல்லப்படுறோம் டாடி. அந்த மாட்டினுடைய நீங்க பொதி சுமக்கும் மாட்டினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா அது சுமந்து சுமந்து காப்பு என்ன பண்ணியிருக்கும், காய்ச்சிருக்கும். மாடு என்பது தன் எஜமானுக்கு முற்றிலும் தன்னை என்ன பண்ணுது, அர்ப்பணிக்கிறது. அதுபோல இந்த அடிமைத்தனம் என்பது பாபிலோன் தேசத்துல மாட்டுக்கு சரி, மனுஷனுக்கு சரியா? சரியா? இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க மாடு மாதிரி அடிக்கப்படுவோம். புத்தி இல்லாம போனா மாடு மாதிரி என்ன பண்ணப்படுவோம், அடிக்கப்படுவோம், அடி வாங்குவோம். புத்தியா குலைச்சுக்கணும், புத்தியா கர்த்தரிடத்தை பற்றிக்கணும், புத்தியா கர்த்தரிடத்துல வந்துடணும். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பணியாத மாடு போல் அடிபட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். எரேமியா 31:19 சொல்றார், நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. தேவன் அந்த இஸ்ரவேல் மக்கள், யூதா இஸ்ரவேல் மக்கள் தேவனாகிய கர்த்தரை பார்த்து சொல்றாங்க, ஐயோ எனக்கு புத்தி வந்துருச்சு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் என் தேசத்திலே இருந்திருந்தா ரொம்ப எப்படி இருந்திருப்பேன், சந்தோஷமா இருந்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்னதான் செழிப்பா உங்களை கொண்டு போய் வேற ஊர்ல வச்சிருந்தாலும் உங்க ஊர் மாதிரி உங்களுக்கு வரவே வராது. கர்த்தர் உங்களை எங்கே நாட்டுகிறாரோ அங்க இருந்தாதான் உங்களுக்கு ஒரு ரூபா கஞ்சியை கொடுத்தா கூட நிம்மதியா என்ன வரும், தூக்கம் வரும். பார்த்துருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, உங்களை வேற ஊருக்கு அனுப்பி வைக்கணும். அல்லேலூயா. அங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு. என்னத்தை அறிந்து கொண்டாங்க? நாங்க பண்ணதெல்லாம் தப்பு, அதனாலதான் நாங்க இந்த தேசத்துல வந்து இப்படி கஷ்டப்படுறோம். விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வயிற்றில் அடிச்சு அழுகுறாங்க. எங்க? சிறையிருப்புல. அல்லேலூயா.
மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறான். நெஞ்சில அடிச்சு அழுகிறான், வயித்துல அடிச்சு அழுகிறான். ஐயோ, என் தேசத்துல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன், ஐயோ என் தேவனோடு நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன், ஐயோ என்னுடைய சொந்த பூமியை ஆள முடியல, என் சொந்த வீட்டுல வாழ முடியல, என் சொந்த நிலத்துல பயிரிட முடியல, என் சொந்த என்னுடைய தேசத்துல என்னுடைய ஆலயத்துல போய் ஆண்டவர் ஆராதிக்க முடியல, வருத்தப்படுறோம். யூதா இஸ்ரேல் பாபிலோன்ல போய் இப்படி அழுது கொண்டு இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, வெட்கி ஞானி கொண்டு இருக்கிறேன், என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்புகிறதை நிச்சயமாய் கேட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார். இப்ப இவங்க பாபிலோன் தேசத்துல போய் அவங்க என்ன பண்றாங்க, நெஞ்சில் அடிச்சு அழுகுறாங்க, வயித்துல அடிச்சு அழுகுறாங்க. நான் மாடு மாதிரி அடிக்கப்படுகிறப்பா இந்த தேசத்துல, எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஆனா ஒண்ணு தெரியுங்களா, அந்த தேசத்துல அவங்கள சமாதானமா இருக்கும்படிதான் கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் 2 நாள் எல்லாம் பாபிலோன் இருந்து திரும்பி வந்துட முடியாது. உங்களுக்கு சிறையிருப்பின் காலம் எத்தனை தெரியுமா? 70 ஆண்டுகள். சத்தமா சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள். நீங்க நினைச்சாலும் இந்த தேசத்துக்கு எருசலேமுக்கு வந்துட முடியாது. எத்தனை வருஷம் கழிச்சுதான் நீங்க எருசலேமுக்கு வர முடியும்? 70 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 3வது தலைமுறை வந்துடும். நம்ம காலமா இருந்தா அது 3வது தலைமுறை. 20 வயசுல கல்யாணம் முடிச்சா அவனுக்கு 20 வயசுல கல்யாணம் முடிச்சா அவன் பிள்ளை 20 வயசுல கல்யாணம் முடிச்சா 3வது ஜெனரேஷனே பிறந்துடும். இப்போ 3 தலைமுறைக்கு நீ எங்க தான் இருக்கணும்? சிறையிருப்புல தான் நீ இருக்கணும். அதனால ஆண்டவரே அவனை பார்த்து சொன்னாரு, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லியே அனுப்புனாரு. என்னன்னு சொல்லி, நீ உன் தேசத்துல என்ன பண்ணு, பேசாம வீட்டை கட்டி, அப்புறம் தோட்டத்தை நாட்டி, அப்புறம் என்ன பண்ணு, பெண் கொண்டு விவாகம் பண்ணி பெண் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, வாழுங்க. நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பாபிலோன் தேசத்துக்காக சோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது ஆறுதலா தான் இருக்கு. அதை வாசிங்களேன், அந்த தீர்க்க தரிசனத்தை. எரேமியா 29:5-6 பாருங்க. எரேமியா தீர்க்க தரிசியா சொல்லி அனுப்புறார், லெட்டர் போடுறார் தீர்க்க தரிசனமா. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. அல்லேலூயா. நீங்க இந்த தேசத்திலிருந்து அங்க சிறைப்பட்டு போயிட்டோன்னு கவலைப்பட்டு கலங்கி நீங்க என்ன ஆயிடுங்க, குறுகி போயிடாதீங்க. நீங்க திரும்பி வர்றதுக்கு 3 ஜெனரேஷன் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சமாதானமா அங்க இருங்கங்கிற. எப்படி இருக்கு சொல்றாரு? அந்நிய தேசத்துல சமாதானமா இருக்க முடியுமா? அல்லேலூயா. இது இஸ்ரவேலின் மனம் திரும்பின பிற்பாடு உண்டான இந்த காரியம். அவங்க சொல்றாங்க, ஐயோ எங்க தேசத்தை நாங்க மாடு மாதிரி அடிக்கப்படுறோம் அப்படின்னா நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடித்து கொண்டு மனம் திரும்பி இந்த சொல்லுகிற இந்த செயலை பார்த்து தான் ஆண்டவர் வருத்தப்படுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னு சொல்லி நீங்க சமாதானமா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியல, சமாதானமா இருக்க முடியல. அந்நிய தேசத்துல சமாதானமா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இளையகுமாரன் எல்லாத்தையும் வாங்கி சுட்டிக்கிட்டு அப்பா கிட்ட இருந்து தூர தேசம் போனான். சந்தோஷமா இருந்தானா? எத்தனை காலம் இருந்தான்? பணம் கையில இருக்கிற வரையிலும் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, எல்லாம் குறைவுபட்ட பொழுது தேசத்துல பஞ்சம் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை உருவாக்குறதுக்கு தேசத்துல பஞ்சத்தை என்ன பண்ணுவாரு, அனுப்புவார். என்னத்தை அனுப்புவாரு? பஞ்சத்தை அனுப்பி விட்டுருவாரு. அவன் அங்க சொல்றான், இளையகுமாரன் அங்க சொல்றான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகுறேன். ஒட்டஞ்சு அழுகுறான். எங்க அப்பா வீட்டுல அந்த களஞ்சியத்துல மூட்டை மூட்டை என்ன இருக்குது,
அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது, ராகி இருக்குது, எல்லாம் இருக்குது, எண்ணெய் டின்னு டின்னா இருக்குது. எங்க வீட்டுல எங்க வேலைக்காரங்களுக்கு கூட என்ன கிடையாது, சாப்பாட்டுக்கு குறைவே கிடையாது. நானும் பசியினால் சாகுறேன். என்ன சொல்றான்? பசியினால் சாகுறேன். அந்நிய தேசத்துல நமக்கு என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அல்லேலூயா. ஒட்டஞ்சு அழுகிறான். யாரு? இளையகுமாரன். லூக்கா 15:17-19 வரலும் வாசிச்சா அந்த இளையகுமாரன் தன் வேதனை அப்படி கொட்டான். என்ன கொட்டான்? நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உமது கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்து, அவன் தூரத்தில் வரும்போதே அவங்க அப்பா பார்த்துட்டா. இவன் போய் சொல்றான் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று உடைஞ்சு அழுகிறான். அல்லேலூயா. உடையணும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தேவனுடைய நன்மையை பரிபூர்ணமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் செய்த தவறுக்காக தேவனிடத்துல உடைந்து என்ன பண்ணணும்? அழுகணும். ஆண்டவருடைய சமூகத்துல உடையணும். அப்பதான் ஆண்டவர் சிறையிருப்ப என்ன பண்ணுவாரு? திருப்பி சொல்லுவாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க, இவனுங்க மாடு மாதிரி என்ன பண்ண அடிக்கப்படுறப்பா, இந்த வேதனை என்னால என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல, தாங்க முடியல, வேதனையா இருக்குது. இந்த சரீரத்துல வந்த வியாதி, என் தேவனை விட்டு வெளியே போய் நான் பட்ட கஷ்டம் சகிக்க முடியல, வேதனையா இருக்கு, துக்கமா இருக்குன்னு கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும்? கதறணும். கதறினார்கள். யாரு யார் கதறினா? இஸ்ரவேல் மக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இளையகுமாரன் பாருங்க, தூர தேசம் போன அந்த இளையகுமாரனுக்கு பஞ்சம் வந்ததினால தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தான். அல்லேலூயா. இளையகுமாரன் அந்த தேசத்துல தனிமையா இருந்தான். அவன் அழுதான், புலம்புனா, அப்பாட்ட திரும்பி வந்தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இனி அவனுக்கு அங்க தனிமை, இங்க வந்துட்டான். ஆனா இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேசமே சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. எங்க? பாபிலோனுக்கு. இப்ப எல்லா ஜனங்களும், சொந்தக்காரன், அந்தக்காரன், அக்கா, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, எல்லாமே எங்க தான் இருக்கிறாங்க? பாபிலோன்ல தான் இருக்கிறாங்க. இவன் ஏமா இவ்வளவு கஷ்டப்படணும்? இவன் ஏமா அந்த தேசத்தை அந்நியானா நினைக்கணும்? அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்மளோட கூட மாமா, மச்சான், அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி எத்தனை பேர் இருந்தாலும் உன் தேவன் உங்களோடு இருக்கிறது போல இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. இயேசு ராஜா உங்களோடு இருக்கிறது போல இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இளையகுமாரன் அழுததுக்கு அர்த்தம் இருக்குது. ஆனா இஸ்ரவேல் தேசம் அழுததுக்கு அர்த்தம் இருக்குதா? எல்லாருமே அங்கத்தான் இருந்தான். ஆனா அழுதானே, வேதனைப்பட்டானே, வருத்தப்பட்டானே, கஷ்டப்பட்டாங்களே. ஏன்? ஏன்? அல்லேலூயா. நான் வாசிச்ச இல்லையா, வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை சாப்பிடுங்கள்னு திருப்தியா அந்த பாபிலோன் தேசத்துல 3 ஜெனரேஷனுக்கு அங்க இருங்க, 70 வருஷம் கழிச்சு தான் நீங்க வருவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவங்களால திருப்தியா அந்த தேசத்துல என்ன பண்ண முடியல? இருக்க முடியல. என்ன பண்ண முடியல? இருக்க முடியல. சமாதானமா கல்யாணம் பண்ணி நீங்க போன இடத்துல இருக்கிற உங்க உறவுகள்ல, சொந்தங்கள்ல, உன்னுடைய இனத்துக்கு உட்படுறவனோட நீ திருமணம் முடிச்சு சந்தோஷமா பழகி பெருகு அப்படின்னு சொன்னாரே கர்த்தர் தீர்க்க தரிசனமா. சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களால என்ன பண்ண முடியல? சமாதானமா இருக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பிற்பாடும் இந்த பாபிலோனால ஏன் சுகமா வாழ முடியல தெரியுமா? அவங்க காயம் என்னவா இருந்துச்சு? கொடிதா இருந்துச்சு, ஆறாததா இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் இல்லாமல், ஜீசஸ் இல்லாமல்
ஒரு நன்மையும் பரலோகத்திலிருந்து நமக்கு வரவே வராது. அதனால தான் தேவ பிள்ளைகள் நம்ம ரொம்ப கவனமாக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் அநேக நன்மைகளை நமக்காக வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாமல் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? நிம்மதியா வாழ முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. அந்நிய தேசத்துல இவங்களுக்கு காயம் பெருசு, ஆற்ற அவங்களுக்கு தகப்பன் இல்லை, அவர்களுக்கு தேவன் இல்லை. தகப்பனை போல அவர்களுக்கு யார் இல்லை? தேவன் இல்லை. ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இல்லாமல் கொஞ்சம் காலம் வாழ்ந்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவரை ருசிச்சவங்களுக்கு தான் அந்த நிழலை விட்டு போகவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிழலோட அருமை உங்களுக்கு எங்கே தான் தெரியும்? வெயில்ல தான் தெரியும். எருசலேமுடைய அருமை இப்போ இவங்களுக்கு எங்கே தெரியுது? பாபிலோன்ல தெரியுது. எருசலேமுடைய அருமை எங்க தெரியுது? பாபிலோன்ல தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யாராவது பாபிலோன்ல இருந்தீங்கன்னா சீக்கிரமா எங்க வந்துருங்க? எருசலேமுக்கு வந்துருங்க. அங்க உங்களை ஆற்றுவதற்கு, உங்க காயத்தை குணமாக்குவதற்கு தகப்பன் இல்லை, வைத்தியன் இல்லை, உங்களை குணமாக்கக்கூடிய நபர் அங்கு இல்லை. அல்லேலூயா. எல்லாமே பாபிலோன்ல இருந்தது. ஏன் அவர்களுக்கு அந்த கொடிய காயம் தெரியுமா? அவங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஆலயம் இல்லை. அல்லேலூயா. பண்டிகை கொண்டாடவர்களுக்கு பண்டிகை நாட்கள் என்பது இல்லை. அல்லேலூயா. இந்த சிறையிருப்புக்கு முன்னமே ஓசியா சொன்னாரு, பாரு நீங்க சொன்னதை கேட்கலைன்னா நீங்க சிறைப்பட்டு போவீங்க. அங்க சிறைப்பட்டு போகிற அந்த தேசத்துல நீங்க இப்படி ஆராதிக்க முடியாம கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறத ஓசியா மூலம் கர்த்தர் சிறையிருப்புக்கு முன்னமே என்ன பண்ணாரு? எச்சரிச்சாரு. யாருக்கு? யூதா இஸ்ரவேலுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா இஸ்ரவேலுக்கு முன்னமே சொன்னாரு, கேட்கலங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்ற, இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தோபிம் இல்லாமலும் இருப்பார்கள். நீங்க போகிற தேசத்தில் நீங்க ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் இருக்க மாட்டாங்க? அங்க தேவனும் அங்க உங்களுக்கு ஆலயமும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் எப்படி நன்மை அனுபவிக்க முடியும்? எல்லாம் இருக்குது, ஆனா என்ன பண்ண முடியல? அங்க அனுபவிக்க முடியல. ஏன்னா ஏன் தேவன் அங்கே ஆராதிக்கும்படி ஒரு ஆலயத்தை அங்க என்ன பண்ணல? உங்களுக்கு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நன்மையை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இதை நீங்க இன்னும் பெருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவனை உண்மையா என்ன செய்யுங்க? நம்முடைய தேசத்தில் நம்ம ஆராதிப்போம். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வாங்க? திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. இன்னும் திருப்தி வேணுமா? இன்னும் நீங்கள் தேவனை முழு மனதோடு ஆராதியுங்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த மார்ச் மாதத்துல கர்த்தரை இன்னும் அதிகமா பற்றி கொள்ளுங்க. இன்னும் தேவனுடைய வார்த்தை அதிகமா என்ன பண்ணுங்க? வாசிங்க, கேளுங்க, கீழ்ப்படியுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதிக நன்மையை இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், அடி உதைய வாங்கிக்கிட்டு நீங்க அப்பா வீட்டில் இருக்கிற சுகம் வேற எங்கேயும் இருக்காது. இந்த கோதுமை அந்த காலத்துலாம் உரல்ல போட்டு என்ன பண்ணுவாங்க? இடிப்பாங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இடிப்பாங்க. இடிச்சு தான் என்ன பண்ணுவாங்க? கோதுமையை மாவாக்குவாங்க. இப்போ நமக்கு கோதுமையை அரைக்கிறதுக்கு கொண்டு போய் ஒரு டப்பாவில் போட்டுன்னா அது உள்ளே போய் அரைச்சி மாவா வந்துடுது. அதையுமே எங்கேயாவது ஓட்டை கேட்டு இருந்தால் அதுலேயும் ஒரு கோதுமை, முழு கோதுமையை வெளியே விழுந்துடுது. அந்த காலத்தில் அந்த இடிக்கிற அந்த உரலில் போட்டு இடித்தா சில கோதுமை என்ன செய்யும்? குதிச்சு கீழே விழுந்துடும். இப்போ கீழே விழுந்து அந்த கோதுமை சொல்லிச்சா, ஏய் நீங்கள்லாம் இடி வாங்கிக்கிட்டு உள்ளேயே உரலில் கிடக்குறீங்க, என்னைய பார்த்தியா? அப்படி மேலே தூக்கி கீழே போட்டார். நான் தப்பிச்சிட்டேன், இடி வாங்கிறதுக்கு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு கீழே போய் விழுந்துட்டு சொல்லிச்சான். அப்போ 2 பேர் வந்தாங்களாம்மா. வந்து அவரை தூக்கிட்டு போனாங்களாம். பார்த்தியா, நாங்கள் தப்பிச்சு வெளியே வந்துட்டோம், இப்போ எங்களுக்கு ஒரே என்னது பல்லக்கு தான் அப்படின்னு என்ன பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்துச்சான்.
அந்த தூக்கிட்டு போனாங்களா 2 பேர் எறும்பு, அந்த ரெண்டு எறும்பும் சேர்ந்து நேராக பள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் இறக்குச்சான். அப்போ தான் இந்த கோதுமைக்கு விளக்குச்சான். என்ன தூக்கிட்டு போனாங்கன்னு பார்த்தா திடீர்னு பாதாளத்தில் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது எறும்பு குழிக்கு உள்ளே கொண்டு போய் அந்த கோதுமையை வச்சுச்சான். இந்த உரலில் கிடந்து குத்து படிச்சு பாருங்க, என்னது கோதுமை மாவு இல்லை, கோதுமை. இந்த கோதுமை மாவாகி அந்த மாவை சலிச்சு அந்த மாவு என்ன ஆயிடுச்சு, அப்பமா சுட்டு அந்த அப்பா எங்கே வந்துச்சுன்னா தேவ சமூகத்துக்கு வந்துச்சு. அல்லேலூயா. நீங்கள் நல்ல இடி ஆண்டவர்கிட்ட வாங்கி குத்துப்பட்டு மாவாகி அப்பமானீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் சமூகத்துக்கு போய் நிற்பீங்க. அல்லேலூயா. குத்துறது வலிக்குது, இடிக்கிறது வலிக்குது, என்னை இப்படி நோகடிக்கிறீங்களே, என்னையவே பார்த்து பேசுறீங்களே, என்னையவே பார்த்து பாயிண்ட் பண்ணி பிரசங்கம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயாவது குதிச்சு வெளியே போனீங்கன்னா அங்கே 2 பேர் தூக்கிட்டு வருவான், நேராக பாதாளத்தில் கொண்டு போய் இறக்கிடுவான். ஆனால் எல்லாத்தையும் வாங்கி அப்பமானீங்கன்னா தேவ சமூகத்துக்கு போய் தேவன் ஆசீர்வதிக்கிற அப்பமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். அல்லேலூயா. இடி வாங்கி அப்பமாகலாமா இல்லை வெளியே குதிச்சு பாதாளத்துக்கு இறங்கலாமாங்கிறத நீங்க தான் முடிவு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வரலீங்கன்னா நாங்க ஃபோன் பண்ணி திட்டத்தான் செய்வோம். தப்பு பண்ணா நல்லா உறக்க வேத வசனத்தை வச்சு இடிச்சு புத்தி சொல்லித்தான் தீருவோம். ஒழுங்கு இல்லாதவனுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். அதனால ஒழுங்கு இல்லாதவனுக்கு புத்தி சொல்லுவோம். சொன்னதை கேட்டு இருந்தா அப்பமாவீங்க, சொன்னதை கேட்காம குதிச்சு போனீங்கன்னா பாதாளத்துக்கு போவீங்க. நான் சொல்லலை, நீ ஏதோ என்ன பண்ணுது சொல்லுது. சிச்சையை சகிக்கிறவன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கடிந்து கொண்டு சிட்சித்தா என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். நீதிமான் தலையை குட்டுனா 2 கொட்டு வாங்கிட்டு இது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கிறது என்று சொல்லணும். அல்லேலூயா. இந்த எஸ்லேம் ஜனங்கள் அங்க போய் அடி உத வாங்குறாங்க. அதுக்கு இங்கேயே ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிருக்கலாம், எருசலேம்லயே மனம் திரும்பி இருக்கலாமா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு பாபிலோன்ல வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் எருசலேம்ல கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னாரு. அல்லேலூயா. என்ன வணங்குன்னு தான் சொன்னாரு. அல்லேலூயா. என்ன என்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டான்னு தான் சொன்னாரு. அல்லேலூயா. என்ன தவிர நீ எந்த ராஜாவுக்கு கையெடுக்காதுன்னு தான் சொன்னாரு. நீ எதுக்கு அசீரிய ராஜா கிட்ட ஓடுற, எகிப்தின் ராஜா கிட்ட ஓடுற, என்னகிட்ட வான்னு சொன்னார். அதை கேட்க மனம் இல்லாம இஸ்ரவேல் யூதா எங்க அடிமையாச்சு, பாபிலோன்ல அடிமையாச்சு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன், அடி உதைய வாங்கிக்கிட்டு அப்பா வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அல்லேலூயா. அவர் நம்மளை குட்டி என்ன பண்ணுவாரு, சரி பண்ணி திருத்தி அழகா நம்மளை நடத்த தேவன் என்னவா இருக்கிறாராம், வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு மனம் திரும்புதலை தேவன் இவ்வளவாய் என்ன பண்றாருன்னா அங்கீகரிக்கிறார். மனம் திரும்புதல் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. மனம் திரும்புகிற அந்த ஒரே ஒரு காரியத்துல இவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். நீங்க வாசிங்க 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 38. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இனிமே நீங்க அடிமையே ஆக மாட்டீங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, என்ன ஆக மாட்டீங்க, அடிமையே ஆக மாட்டீங்க. நீங்க எங்கேயும் யாருக்கிட்டையும் என்ன ஆக மாட்டீங்க, அடிமையே ஆக மாட்டோம். இது கர்த்தருடைய வாக்கு. என்ன சொல்றாரு, அடிமை ஆவதில்லை. நம்ம இனிமே பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. நாம் யார், இனி நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள். பாவத்துக்கு இனி அடிமையாவதில்லை. சத்தமா சொல்லுங்க, பாவத்துக்கு அடிமையாவதில்லை. பாவம் செஞ்சதுனால தான் நம்ம அந்நிய தேசத்துல அடிமையாக்குனார் ஆண்டவர். பாவத்துக்கு எதிர்த்து நின்றுட்டா நம் கர்த்தருக்கு அடிமை. கர்த்தர் நம்மளை சுயாதீனமா வச்சிருப்பார். கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருப்பாரு, சுயாதீனமா வச்சிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை சுயாதீனமா வச்சிருக்கணுமா இல்ல அடிமையா வச்சிருக்கணுமா?
சுயாதீனமா வச்சிருக்கணும், சுதந்திரமா வச்சிருக்கணும். என்ன வச்சிருக்கணும்? சுதந்திரமா வச்சிருக்கணும். சுதந்திரமா இருக்கிறதுக்கு பிடிக்குதா இல்ல அடிமையா இருக்கணும் பிடிக்குதா? அடிமைன்னா எப்பொழுதும் காலில் 2 சங்கிலியை மாட்டி, கைக்கு 2 சங்கிலி மாட்டி, எங்கேயாவது ஒரு பெரிய கட்டையில வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கணுமா இல்லை உங்களை சுதந்திரமா வெளியே விடணுமா? சுதந்திரமா இருக்கணும். ஆனா அவர் சட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். சுதந்திரமா இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். சுதந்திரமா இருந்தாலும் வேதத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். வேதம் சொல்லுது நாம எல்லாரும் மறைவு கட்டப்பட்ட தோட்டத்துக்குள்ள இருக்கணும், முத்திரிக்கப்பட்ட கிணற்றுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. மறைவு கட்டப்பட்ட தோட்டமாகி இயேசு என்னும் சட்டத்திட்டத்துக்குள்ளதான் நாம இருக்கணும். இருந்துட்டா நம்ம எப்பொழுது நமக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. அங்க வசனம் சொல்லுகிறது, அந்நியன் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் என்ன ஆகக்கூடாது? பாவத்துக்கு அடிமையாக கூட. பாவம் செஞ்சு நம்ம அடிமை ஆயிட்டோம், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மளை சுதந்திரமாய் வச்சிருக்கிறாருன்னா அதுல நிலைச்சிருக்கணும். சொன்னதை மட்டும் என்ன பண்ணணும்? செய்யும். அல்லேலூயா. இரண்டாவதா பாருங்க, அங்கே நம் அடிமை ஆவது இல்லையா? அடுத்து 30ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. யாக்கோப்பு கடைசி பின்பகுதி. யாக்கோப்பு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி நாம் தேவன் நமக்கு கொடுத்த நம்ம தேசத்துல நம்மளை எப்படி வச்சிருப்பாரா? சுகித்திருப்பான். எப்படி வச்சிருப்பாரு? சுகமா வச்சிருப்பாரு. எப்படி வச்சிருப்பாரு? சுகமா வச்சிருப்பாரு. என்ன பண்ண மாட்டாரா? தத்தளிக்க விட மாட்டார். தத்தளிக்க விட மாட்டார். தத்தளிக்கிற பாத்திரமா வச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவன் நம்மளை அப்படி என்ன பண்ணுகிறார் என்றால் சுகமாய் அமர்ந்து சுகித்திருக்க பண்ணுவேன்கிறார். அமரிக்க வச்சிருக்கிறேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாய் பாருங்க, 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வரப்பண்ணுவாரா? ஆரோக்கியம். வெளிப்புறமான ஆரோக்கியம் இல்லைங்க, உள்ளான ஆரோக்கியம். என்ன ஆரோக்கியம்? உள்ளான ஆரோக்கியம். நம்ம தவறு செய்யறவங்களா, நாம் சிறு சிறு பாவங்களிலே சிற்றின்பங்களிலே சிக்கி கொண்டவர்களாக இருப்போம் என்றால் நமக்கு கொஞ்சம் என்ன இருக்காது அப்படின்னா சுகம் இருக்காது. கவனிங்க, என்ன இருந்தா சிற்றின்பத்துல அங்க சிக்கி இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் என்ன இருக்காது? சுகம் இருக்காது. சுகத்தை கொஞ்சம் அப்படி எடுத்துருவாரு. அப்பனா நம்ம கொஞ்சம் எச்சரிப்பாகணும். நம்முடைய சிற்றின்பத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்பப்ப தேவையில்லாத செல்போன் மோகங்கள், ட்விட்டர்கள், அப்புறம் அவங்க மெசேஜ், அப்புறம் ஷார்ட்ஸு, அப்புறம் தேவையில்லாத நம்மளோட பேச்சு, தேவையில்லாத சம்பாஷணைகள் இல்லையா, தேவையில்லாத நபர்களுடைய உறவுகள், சோம்பேறித்தனம், இதெல்லாம் இதெல்லாம் வெளியே எப்படி வந்துடணும். அல்லேலூயா. ஆராதனையில் அசட்ட, ஆராதிக்க வர்றதுல அசட்ட, ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுறதுல எடுத்து பேச மாட்டாங்க. ரிங் ஆகி இல்லாமல் குழப்பில்லைன்னு ரிங் ஆகி அடிக்கும். மறுபடியும் திரும்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்கு ரெஸ்பான்ஸ் தராமல் இருக்கிறது. இதுலேருந்துலாம் நீங்கள் என்ன பண்ணணும்? வெளியே வரணும். நீங்கள் வெளியே வரணும். வரல அப்படின்னா லேசான ஒரு பீரல் வரும், ஒரு கோடு வரும், அப்புறம் ரோடு வரும், அப்புறம் ரோட்டு மேலே 108 வரும், அப்புறம் 108ல் ஏற்றிட்டு போன நேரம் அவசர சிகிச்சை பிரிவுக்கு போவோம். அவசர சிகிச்சை பிரிவிலேருந்து அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா நேராக சுடுகாட்டுக்கு போயிடும். பரவாயில்லையா? என்ன பண்ண? சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. கவனிங்க,
ஒரே ஒரு செத்த ஈ தான் பரிமள தைலத்தையே நாரி போக பண்ணுகிறது. எத்தனை ஈ? ஒரே ஒரு செத்த ஈ. பிரசங்கி 10:1 நினைக்கிறேன் இல்ல? ஒரே ஒரு செத்த ஈ ஒரு பரிமள தைலக்காரனுடைய முழு பாட்டிலையே என்ன பண்ணிடுது? நாஸ்தி பண்ணி நார பண்ணிடும். சின்ன சின்ன தவறுகள் தானே என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நீங்கள் கவனக்குறைவா இருக்க கூடாது. இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடும். ஹல்லேலூயா. நம்ம தேவனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பா அவர் கூப்பிடும் போதே நம்ம வந்துடணும். ஹல்லேலூயா. அவர் காயப்படுத்த விரும்பாம தான் என்ன சொல்றாருன்னா, நான் காயம் கட்டுறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அதனால அவர் சட்டைக்குள்ள வந்துட்டோம்னா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். முதல்ல சொல்றாரு நீ அடிமை ஆவதில்லை. ரெண்டாவது சொல்றாரு நீ மனம் திரும்பி என்கிட்ட வந்துட்டீங்கன்னா உனக்கு என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு, ஆரோக்கியம் வர பண்ணுவேன். மூன்றாவது சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறதாவது 18வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்க வீடுகளுக்கு வராத அநேக இரக்கங்கள் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு நிறைய காரியங்கள்ல இரக்கம் என்ன பண்ண மாட்டேங்குது, ஆண்டவர்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து இரக்கத்தை யார்கிட்ட கேட்குறோம், யார் தரணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, கந்துக்காரன், வட்டிக்காரன், இவன் வந்து நமக்கு இரக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்படி நினைக்கிறதுனாலே அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுறதில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, டே என்னகிட்ட இரக்கம் வாங்கி நீ செல்வந்தனா ஐஸ்வர்யவான மேன்மையா இரு அப்படின்னு நான் சொன்னா, நீ யார்கிட்ட இரக்கம் கிடைக்கணும்னு என்கிட்ட ஜெபம் பண்ற? கந்துக்காரன்ட்ட, வட்டிக்காரன்ட்ட, குழுவுக்காரன்ட்ட, இவன் எப்படியாவது எனக்கு கடன் கொடுத்துட்டு போகமாட்டானா அப்படின்னு கேட்குறேன். ஆனா ஆண்டு என்ன சொல்றாருன்னா, என்னகிட்ட தயவு கேளு, உனக்கு வட்டிக்காரனும் தேவையில்லை, கந்துக்காரனும் தேவையில்லை. கர்த்தர் சொல்ற நான் என்ன பண்ணுவேன், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. நம்மளை மாத்துவோம் கொஞ்சம். கர்த்தர் என்ன பண்ணுவார்? இரக்கம் செய்வார். அல்லேலூயா. கட்டப்படாத காரியங்கள் எல்லாம் கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்தரமா இருக்குதா உங்க வாழ்க்கை? வனாந்தரமா இருக்கா? அதை செழிப்பாக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் வாக்கு பண்றார். என்னன்னு சொல்லி, கட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி நீங்க அடிமை ஆக மாட்டீங்க. உன் காயங்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆற்றுவேன். அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்டப்படுவீர்கள். உங்களுக்கு இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 19வது வசனத்துல சொல்றாரு, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமை படுவதில்லை. அவர்களை என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. வர வர என்ன ஆவீங்க? விருத்தி அடைவீர்கள். வர வர என்ன ஆகும்? விருத்தி அடைவோம். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், அவன் ஐஸ்வர்யவனானான், அவன் பலத்தவனானான் என்று சொல்லப்படணும். என்ன பண்ணணும்? சொல்லப்படணும். சொல்லுகிறார், அவரே சொல்றார், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? அப்படி வர்த்திக்க பண்ணுவையா? நீ என்னோட மட்டும் இருந்துரு, என்னை மட்டும் பற்றி கொண்டு நின்று. அல்லேலூயா. நான் உனக்கு இந்த மாதத்துல என்ன செய்யறேன்னு சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், திருப்தி படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் 31:4, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அல்லேலூயா. என்ன என்ன பண்ணுவாரா? கட்டுவிப்பார். உங்களை என்ன பண்ணுவாரு? கட்டுவிப்பார். உடைந்து போய் கிடக்கிற உறவுகளை, உடைந்து போய் கிடக்கிறதான உங்களுடைய குடும்ப காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கட்டுவிப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவரே சரி பண்ணுவார். அதெல்லாம் என்ன உடைஞ்சு கிடக்குது, உறவு உடைஞ்சு கிடக்குதா, அன்பு உடைஞ்சு கிடக்குதா, பிரச்சனைகள் வந்து குடும்பத்துல நீங்க உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கட்டுவிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 31:12 பின்பகுதி பாருங்க. அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அவர்கள் இனி என்ன பண்ண போவதில்லை, தொய்ந்து போவதில்லை. வாசிங்க 31:12. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சைரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அது இல்லை இது இல்லைன்னு உங்க ஆத்துமா என்ன பண்ணாது, தொய்ந்து போகாது. எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு என்ன வராது, தொய்வு வராது. எல்லா ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன வராது, தொய்வு வராது. நாம் கட்டப்படுவோம், அடுத்த வேலையை நோக்கி நாம் நகர்வோம். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. அடுத்து 31:13 நாம் வாசிக்கிறோம். நாம் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அவர் சொல்ற இந்த மாதத்துல உங்களை என்ன பண்ண போறாராம், சந்தோஷப்படுத்துவார். சந்தோஷமே இல்லையா உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும், நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நடக்குமா, இது நடக்காதா அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டியதே இல்லை. கர்த்தர் அதை நிறைவேற்றி நம்ம ஆத்துமாவை நம்முடைய வாழ்க்கைய என்ன பண்ணுவார், ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். என்ன படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். அதுதான் தேவன் வாக்குத்தத்தத்தை அந்த மாதத்தில் கொடுத்துருக்க. நீங்கள் வாயில அறிக்கை பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. நான் தொய்ந்து போவதில்லை, நான் என்ன பண்ணப்படுவேன், கட்டுவிக்கப்படுவேன். எனக்கு என் தேவன் சந்தோஷம் தருவார். நான் வர்த்திக்கப்படுவேன், நான் என்ன பண்ணுவேன், கட்டப்படுவேன். எனக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார், ஆரோக்கியம் தருவார். அது மாத்திரமில்ல, சுகத்தை சுகித்திருக்க செய்வார். அடிமை ஆகாம என்னை காப்பாருங்கிறத நீங்க மறுபடியும் 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 என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், செய்வார். அல்லேலூயா. இது நடக்குமா, என் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் வருமா அப்படின்னு நம்ம கலங்க தேவையில்லை. கர்த்தர் அதை என்ன பண்ணுவார், செய்வார். என்ன பண்ணுவார், செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்ன உண்டு இனிமேல் நமக்கு, சந்தோஷப்படுத்துவேன். என்ன படுத்துவேன், சந்தோஷப்படுத்துவேன். இதுவரையிலும் நம்ம வாழ்க்கையில் இருந்த எல்லா துன்பத்தையும் துக்கத்தையும் என்ன பண்ண போற ஆண்டவர், மாற்ற போகிறார். அவர் சொன்னதை செய்யும்படி வந்துட்டார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இவ்வளவு நன்மையை வச்சிருக்கிறார் இஸ்ரவேலுக்கு, இவ்வளவு நன்மையை வச்சிருக்கிறார். இந்த நன்மையெல்லாம் நம்ம அனுபவிக்கத்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நாம தான் இதெல்லாம் என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி பாடி என்ன பண்ணிடணும், அதை சுதந்திரிச்சிடணும். நம்ம குறுகி போகாம நம்ம வர்த்திக்க படணும். அல்லேலூயா. காயப்படாம நம் காயம் ஆறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை என்ன பண்ணணும், இரக்கம் கட்டளையிடணும். அல்லேலூயா. நம்ம சுகித்து இருக்கணும். அல்லேலூயா. இனி நம்ம அடிமையே என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. எதுக்கெல்லாம் இதுவரையிலும் பிசாசு நம்மளை அடிமையா வச்சிருந்தானோ அதுல இருந்தெல்லாம் நம்ம விடுதலை அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு எங்கெல்லாம் உங்களை அடிமை கொள்றான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அங்கெல்லாம் அதெல்லாம் விட்டுறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம கெஞ்சுவோம். அந்த யூதா அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த பாபிலோன் தேசத்துல அவர்கள் ஆண்டவரிடத்துல வந்தாங்க. ஐயோ, நாங்கள் மாடு மாதிரி என்ன பண்ணப்படுகிறோம், அடிக்கப்படுறோம்ப்பா, அடிக்கப்படுறோம். எங்கள் மனசுல அது ரொம்ப வேதனையா இருக்கு. அப்படி அவர்கள் நெஞ்சிலையும் வயிற்றையும் அடித்து கொண்டு தேவனிடத்துல என்ன செய்தார்களாம், மனம் திரும்பினார்கள். அதை நான் கேட்டேங்கிறார் கர்த்தர். நீங்க அப்படி சொன்னதை நான் என்ன பண்ணேன், கேட்டேன். நீங்க பேசினதை நான் என்ன பண்ணேன், கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா, அவங்க அந்த வார்த்தையை
என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் கேட்டேன், நீங்க அப்படி சொன்னதை நான் என்ன பண்ணேன், கேட்டேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்முடைய மனம் திரும்புதலை பார்க்கிறவர், கேட்கிறவர், உணர்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, மனம் திரும்புதலை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணும். நமக்குள்ளாக வந்த அந்த தரித்திரம், அந்த அந்த வேதனை, அந்த வியாதி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று எப்படி அந்த தேசத்தில் இருந்த இஸ்ரேல், யூதா இஸ்ரவேல் அதை உணர்ந்தார்களோ அதுபோல நாமளே என்ன பண்ணணும், உணரணும். யூதா இஸ்ரவேல் அந்த உணர்ந்தது போல நாமளே என்ன பண்ணணும், உணரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி உணர்ந்தோம்னா கர்த்தர் நமக்கும் என்ன செய்வார், நன்மையை செய்வார், நன்மையை செய்வார். நிச்சயமாக கர்த்தர் அந்த நன்மையை அவருடைய கரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம மனம் திருமணமா, மனம் திருமண மாதிரி நடிக்கிறோமா. நான் முன்னமே சொன்னேன், நம்ம நல்லவனா நடிக்க கூடாது, நல்லவனா வாழ்ந்துடணும். நல்லவனா நடிக்க கூடாது, நல்லவனா வாழ்ந்துடணும். அல்லேலூயா. நல்லவனா வாழ்ந்தா அதுக்கு என்ன இல்லை, அழிவே இல்லை. நடிச்சனா வேஷம் ஒரு நாள் கலைஞ்சிரும், வேஷம் ஒரு நாள் கலைஞ்சிரும். ஆண்டவர் அந்த யூதா இஸ்ரவேலுடைய மனம் திரும்புதலை, பாபிலோன்ல அவர்கள் மனம் திரும்பினதை கர்த்தர் என்ன பண்ணாரு, பார்த்தார். அவர்கள் அந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே கோரேசை எழுப்பினார் கர்த்தர். கோரேசின் ஆவியை ஏவினார் கர்த்தர். அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார், எல்லாரும் அவர்கள் உங்களுடைய சொந்த தேசத்துக்கு, உங்கள் கல்லறை பூமி இருக்கிற உங்கள் சொந்த தேசத்துக்கு யாரெல்லாம் புறட்டு போக முடியுமோ அவங்களாம் புறட்டு போங்க. உங்கள் தேசத்தில் நீங்கள் கட்டுகிற அந்த ஆலயத்துக்கு மற்றும் அலங்க வேலைக்கான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மனம் திரும்பினா அவர் நமக்கு கோடி கோடியா கொட்டி கொடுப்பார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் நம்மளை அடிச்சு உதைச்சே வச்சிருக்கணுங்கிற எண்ணம் உடையவர் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இவர்கள் சிறைப்பட்டு போக முன்னமே எப்ராயிமை குறித்து அழுகிறார். அதே எப்ராயிமை குறித்து சிறைப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். அந்த 2 வாக்கியங்களையும் வாசிங்களேன். ஓசியாவின் புத்தகத்துல இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேல் என்ற வார்த்தை வந்து எப்ராயிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிங்களேன். அங்கே எப்ராயிமை குறித்து சொல்றார். ஓசியா 11:8 பாருங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. அல்லேலூயா. இவங்க சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்னமே கர்த்தர் அழுகிறாரு. எப்ராயிமே, உன்னை எப்படி பாபிலோன்ல கைவிடுவேன், எப்படி நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு புலம்பி அழுது ஓசியா தீர்க்கதரிசி மூலமா என்ன பண்றாருன்னா தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. ஆனா அப்படி தேவன் அழுதும் புலம்பியும் இந்த ஜனங்கள் கேட்காம போனதுனால அவர்கள் தேசத்துல என்ன பண்ணப்பட்டாங்க, மாடுகள் போல அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அந்த ஜனங்களை மனம் திரும்பி தன் சொந்த தேசத்திலே அவர்கள் மனம் திரும்பி விடுவார்களா என்று அவர்கள் அதிகமாக ஏங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை அந்நிய தேசத்துல நீ அழுக போறதை நினைச்சு என் குடலெல்லாம் இப்பயே என்ன பண்ணுது, கொதிக்குது. என்ன பண்ணுது, எவ்வளவு தேவனுடைய அன்பு பாருங்க. நீ அந்த தேசத்துல படப்போகிற பாடுகளை நினைச்சு என் உள்ள என்ன பண்ணுது, இருதயம் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. உன்னை நினைச்சு எனக்கு பரிதாபமா இருக்கு. நீ அந்த தேசத்துல படப்போகிற பாடம் நினைச்சு எனக்கு எப்படி இருக்குது,
பரிதாபமா இருக்கு, வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இவர் சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்னமே சொன்னார். சிறைப்பட்டு போன பிற்பாடு சொல்றாரு, அவர் எப்ராயிமை பார்த்து அங்க சொல்றாரு, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உனக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அந்நிய தேசத்துல குடி போட்டுவேன்னு சொல்லிட்டேன். சொன்ன அப்புறமும் என் குடல் என்ன பண்ணுது, என் இருதயம் என்ன பண்ணுது, கொதிக்குது. தேவனை பார்த்தீங்களா? ஆண்டவரை பார்த்தீங்களா? ஆண்டோட அன்பை பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல நேசம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? தப்பு செஞ்சா உன்னை தண்டிக்காம விட முடியாது ஆண்டவரால. அல்லேலூயா. ஆனா அந்த தண்டனையின் கொடூரம் ரொம்ப மோசமானது. அதை உன்னால சகிக்க முடியாது. அதை நினைக்கும் பொழுதே நானே என்ன பண்றேன், கொதிக்கிறேன். நான் தான் உன்னை தண்டிக்கவும் போறேன், நான் தான் உன்னை குணமாக்கவும் போறேன். ஆனா நான் யெகோவா தேவன், நான் உன்னை தண்டிக்காம விடவும் முடியாது, தண்டிச்சுதான் ஆகணும். அப்படி நான் உன்னை தண்டிக்கும் போது நினைக்கிறேன், எப்ராயிம் எனக்கு யாரு? அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. எப்ராயிமை பார்த்து அப்படி வேதனைப்படுறாரு. அந்நிய தேசத்துல உங்களை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இவ்வளவு வேதனை நிறைந்த அந்த பாபிலோன் தேசத்துல உங்களை எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு வேதனைப்படுறாரு. அல்லேலூயா. மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதங்களை இஸ்ரவேலுக்காக, எப்ராயிமுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பி தேவனிடத்துல வரணும் தான் அவரை என்ன பண்றாராம், அன்பின் கயிறுல கட்டி இழுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் பண்றாங்க. நீங்க இனிமே அடிமை ஆவதில்லை, நீங்கள் சுகித்து இருப்பீர்கள், உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன், நீ முன்போல் கட்டப்படுவாய், நிலைத்திருக்க பண்ணுவாய், நீ வர்த்திக்கப்படுவாய். நீ என்ன பண்ணுவ? வர்த்திக்கப்படுவாய். உன்னை மீண்டும் கட்டுவிப்பேன், இனி தொய்ந்து போக மாட்ட. இனிமே உனக்கு என்னது? சந்தோஷம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நன்மையான ஆண்டவர், இவ்வளவு நன்மையான காரியத்தை தர ஆண்டவர் நம்ம மேல எப்பொழுது என்னவா இருக்கிறாராம்? நினைவா இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். நம்ம ஆண்டவருடைய கரத்துல என்ன பண்ணக்கூடாது? அடி வாங்க கூடாது. எரேமியா புலம்பல் புத்தகத்துல எழுதி இருக்கிறாரு. புலம்பல்ல, எரேமியா புலம்பல்ல சொல்றாரு, அவருடைய அனுபவத்தை புலம்பல் புத்தகத்துல சொல்றாரு பாருங்க. ஐயோ, நான் தேவனுடைய கரத்துல, ஆண்டவருடைய 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமியை கண்ட புருஷன் நான். ஆண்டவர் கையில எப்ப பார்த்தாலும் குச்சி வச்சுக்கிட்டே தெரியறத பார்த்த புருஷன் நான் அப்படிங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு கொரிந்து சபையை பார்த்து, நான் பிரம்போடு உன்னிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடு உன்னிடத்தில் வர வேண்டுமோ. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்ப பார்த்தாலும் குச்சி எடுத்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது? நம்ம பின்னாடி தெரியக்கூடாது. அல்லேலூயா. அவர் நமக்கு பின்னாடி எப்படி வரணும்? ஒரு தகப்பனை போல, ஒரு தகப்பனை போல என்ன பண்ணணும்? அன்பா சுத்தி சுத்தி வரணும். அல்லேலூயா. எப்படி வரணும்? அன்பா சுத்தி சுத்தி வரணும். குச்சி எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி வரக்கூடாது. குச்சி எடுத்துக்கிட்டு வரணுமா இல்ல அன்பா வரணுமா? அன்பா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. செச்சு அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, எப்ராயிம் எனக்கு பிரியமான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டேன் பேசுறாரு. ஓசியாவில் சொல்றாரு, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல தேவன் நம்மளை இப்படி ஆசீர்வதிக்கும்படி நம்மளை சுத்தி சுத்தி வருகிற ஒரு நல்ல தெய்வத்தை இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் ஆராதிக்கிறோம். அவர் இந்த மாதத்துல வாக்கு பண்ணுகிறார், என் ஜனங்கள் நாள் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இவ்வளவு நன்மையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி வச்சிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நம்ம சுதந்திரிக்கணும்னா அவரை நம்ம
பண்ணக்கூடாது, வேதனைப்படுத்த துக்கப்படுத்த கூடாது. இஸ்ரவேல் அப்படி செய்தது, நாம் அப்படி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு இது மனம் திரும்புகிற காலம், தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஒரு காலம். நாம பிழைத்திருந்து அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய காலம். ஹல்லேலூயா. நம்மிடத்திலேயே தேவன் குறைகளை குற்றங்களை பார்ப்பார் என்று சொன்னால் அவருக்கு வருத்தமா இருக்கும். நாம் இன்னும் தேவனுக்காய் எழும்பி சிலம்பம் பண்ணக்கூடிய ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பார்த்து சொல்லணும், எப்ராயிமே நீ எனக்கு யாரு? பிரியமான அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. அப்படி சொல்லணும், நீ எனக்கு அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. அப்படி சொல்லுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம யாரு? அருமையான குமாரன் குமாரத்தி, பிரியமான பிள்ளை. எரேமியா பார்த்த தேவனாய் அவருடைய கையில எப்பொழுது என்ன வச்சிருந்தாரா? மிலாறு, குச்சி வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிறார். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் நம்மளை இப்படி ஆசீர்வதிக்க போகிறார். அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேளையில இந்த சமூகத்தில் எங்கள் சபையாரை ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாருடைய இருதயங்களையும் உள்ளிருந்தங்களையும் ஆராய்ந்திருக்கிற கர்த்தர் நீர் என்பதை அறிந்து உம்முடைய சமூகத்துல சபையாரையும் என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன். சபையை ரத்தம் சிந்தி மீட்டவர் நீர் ஆண்டவர். இந்த சபைக்காக கிரயம் செலுத்தினவர் நீர் ஆண்டவர். இந்த சபையை சேர்த்து கொள்ள வரப்போகிறவர் நீர் ஆண்டவர். இந்த சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த சபையில் இருக்கிறதான மக்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய இருதயங்கள் கல்லர் குகையாயிருக்கிறதாண்டு. உலக காரியங்களில் கொடுக்கிற முக்கியத்துவம் எங்க பிள்ளைங்க உமக்கும் உடைய வேதத்துக்கும் உடைய ஜெபத்துக்கும் கொடுக்கறது இல்லப்பா. கர்த்தரதை தயவாய் மன்னிப்பீராக. அப்பா, எச்சரித்தாலும் மனதை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. இரக்கம் கட்டளையிடுவீராக. கரத்துல முற்றிலும் எல்லாரையும் தாழ்த்தி கொடுக்கிறாண்டவர். தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போவதாக. அடிமைத்தன நுகங்கள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போவதாக. இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று எப்ராயிம் சொல்வானாக. இனி ஈசி என்று பாகாலி என்று சொல்லப்படாமல் ஈசி என்று சொல்லப்படுவார்களாக. இனி எனக்கு பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே தேவன் என்று இவர்கள் சொல்வார்களாக. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டாண்டவர். கரத்தனைகளை தாழ்த்துவோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.